Hi everyone. இன்னைக்கு நம்ம 11th காமர்ஸ்ல சாப்டர் 15 இன்சூரன்ஸ் இந்த லெசன்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. லிஸ்ட் எனி 5 important types of policies. ஓகேவா? இன்சூரன்ஸ் பாலிசி அதாவது ஏதாச்சும் 5 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிசி இன்சூரன்ஸ்ல என்னென்ன மாதிரியான பாலிசி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹோல் லைஃப் பாலிசி, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி, ஆன்னுட்டி பாலிசி, சில்ட்ரன்ஸ் என்டோன்மெண்ட் பாலிசிஸ் இப்படின்னு இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிசி. இதோட எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் இது 2 மார்க்ன்றதுனால ஜஸ்ட் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணா போதும். 5 மார்க்ல நம்ம இதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்? ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன? Health insurance policy is a contract between an insurer and an individual or a group in which insurer agree to provide specified health insurance at an agreed upon price. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் ஒரு இன்சூரருக்கும் அண்ட் தென் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் உள்ள கான்ட்ராக்ட். ஓகேவா? அந்த இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இன்சூரர் என்ன பண்றாங்கன்னா அக்ரி டு ப்ரொவைட் அ ஸ்பெசிஃபைட் ஹெல்த் இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம், நாங்க ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சொல்றாங்க, அந்த இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட சொல்றாங்க. ஒரு அப்பான் அக்ரீட் அப்பான் அ பிரைஸ், ஒரு அப்பான் பிரைஸ் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம இன்சூரன்ஸ் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம பே பண்ண நமக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் நமக்கு இல்னஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் அ இன்சூரர் அண்ட் அ இண்டிவிஜுவல் பர்சன். இன்சூரருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் இருக்க ஒரு கான்ட்ராக்ட். இன்சூரர் என்ன பண்றாங்க, ப்ரொவைட் அ ஸ்பெசிபிக் ஹெல்த் இன்சூரன்ஸ். இன்சூரர் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம், இந்த ப்ரைஸ்க்கு நீங்க இது பண்ணீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு இது பண்றாங்க. ஓகேவா? அதை வந்து நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஏதாச்சும் இல்னஸோ இல்லை ஏதாச்சும் சிக்கோ நமக்கு ஃபியூச்சர்ல ஆச்சு அப்படின்னா நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இதோட வந்து 2 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க, டிஃபைன் இன்சூரன்ஸ். ஓகேவா? இன்சூரன்ஸோட டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் இஸ் அ பிளான் பை தெம் செல்ஃப். இன்சூரன்ஸ்ன்றது என்னது, அது ஒரு பிளான் பை நமக்காக வந்து நம்ம பண்ணிக்கிற ஒரு விஷயம். இன் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அசோசியேட்டட் அண்ட் டிரான்ஸ்பர் டு த ஷோல்டர் ஆஃப் ஆல் ரிஸ்க் தட் அட்டாக் டு இண்டிவிஜுவல்ஸ். அதாவது இன்சூரன்ஸ்ன்றது நமக்கான ஒரு பிளான். அது எதுக்கு இப்ப இருக்க லார்ஜ் மெம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, அதை ஏதாச்சும் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ரிஸ்க் ஏதாச்சும் வந்தாலோ அது மூலியமா என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதை தான் வந்து டிஃபைன் இன்சூரன்ஸ் அப்படின்றாங்க. டிரான்ஸ்பர் டு த ஷோல்டர் ஆஃப் ஆல், எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஷோல்டர் மாதிரி இருக்கு. ஓகேவா? ரிஸ்க் டைம்ல வந்து அது மூலியமா நம்ம அதுல இருந்து பாதுகாக்க முடியுது அப்படிங்கிறாங்க. யாரு சொல்லியிருக்கா? டெஃபினிஷன் அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு ஆத்தர் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஜான் மர்ஜ் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காங்க. நீ இதை எழுதும் போது அக்கார்டிங் டு ஜான் மர்ஜ் இன்சூரன்ஸ் மே பி டிஃபைன்ட் ஆஸ் அப்படின்னும் எழுதலாம், இல்ல இந்த மாதிரி எழுதினாலும் ஓகே தான். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, give the meaning of crop insurance. crop insurance na enna appdin solli ketirukka. This policy is to provide a financial support to the farmer in case of crop failure due to drought or flood. Okay va? அதாவது இந்த இன்சூரன்ஸ் கிராப் இன்சூரன்ஸ் முழுக்க முழுக்க யாருக்குள்ள ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்குள்ள ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஓகேவா? இந்த பாலிசி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிராப் ஃபெயிலியர் ஆகும் போது, அவங்க போட்டிருக்க அந்த பயிர் அறுவடை பண்ண முடியாம டியூ டு எதனால, வறட்சினாலேயோ இல்ல ஓவரா மழை பெஞ்சு ஃபிளட்னாலேயோ அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும், கிராப் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அந்த டைம்ல வந்து இது ரொம்பவே சப்போர்ட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் இந்த பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இட் ஜெனரலி கவர்ஸ் ஆல் risk of a loss or damage relating to production of a rice, wheat, millets, oil seeds. இது வந்து நாட் ஓன்லி இந்த மாதிரி
அண்ட் ஃப்ளட்ல மட்டும்தான் இந்த மாதிரியான கிளைம்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியுமா, இந்த பாலிசி உள்ள அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியுமானா கிடையாது. எல்லா விதமான லாசஸ் அண்ட் டேமேஜ்க்குமே வந்து இதை வந்து நம்ம இந்த பாலிசி மூலியமா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். என்னென்னதுன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ், ஏதாவது ப்ரொடக்ஷன்ல ஏதாச்சும் நமக்கு ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நமக்கு அமௌண்ட் தேவைப்பட்டாலோ, அந்த சீட்ஸ்லாம் வாங்குறதுக்கு தேவைப்பட்டாலோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து நம்ம கிராப் இன்சூரன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கிராப் இன்சூரன்ஸ்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்குள்ள சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட்ங்கிறாங்க, ஃபார்மர்ஸ்க்கு. ஓகேவா? ஃபார்மர்ஸ்க்கு எதுக்காக சப்போர்ட்னா, கிராப் எந்த நேரத்துல அதாவது பயிர் எந்த நேரத்துல விளையாம கரெக்டா அவங்களுக்கு விளைஞ்சு வராம அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுதோ அந்த டைம்ல இந்த இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இன்சூரன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க, ரைட் அ நோட் ஆன் IRDAI. ஓகேவா? முதல்ல இந்த IRDAI இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து, அதாவது இதோட எக்ஸ்பான்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கும். இந்த மாதிரி ஷார்ட்டா கேட்டாலே அதுக்குள்ள எக்ஸ்பான்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இதோட எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான். ஓகேவா? இது எழுதிட்டா இருக்கு. இஸ் த ஸ்டாச்சுவரி இண்டிபெண்டன்ட் அண்ட் அபெக்ஸ் பாடி தட் கவர்ன்ஸ், ரெகுலேட்ஸ் அண்ட் சூப்பர்வைஸ் த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இதுதான் இந்த ஸ்கீமை என்ன பண்ணிருக்கு, ஹோல் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவையே வந்து சூப்பர்வைஸ் பண்ணுது. இந்த மாதிரியான பாலிசிஸ்லாம் கொண்டு வாங்க, அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூப்பர்வைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது? IRDAI. இந்த ஆக்ட் தான் வந்து உங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்றாங்க. இட் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் த இயர் 2000 பை த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, ஆக்ட் கால்ட் IRDAI ஆக்ட் 1999. ஓகேவா? இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000ல கொண்டு வந்திருக்காங்க. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து கொண்டு வந்திருக்கு. ஓகேவா? என்னன்னு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து IRDAI ஆக்ட் 1999 அப்படின்னு சொல்லலாம். Presently IRDAI headquarter is in Hyderabad. IRDAI யோட ஹெட்குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? IRDAI வந்து அதோட ஃபுல் ஃபார்ம், அது எப்ப கொண்டு வந்தாங்க, 2000ல கொண்டு வந்தாங்க. யாரு கொண்டு வந்தா? பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இதோட ஹெட்குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஹைதராபாத்ல இருக்கு. ஆல் ஓவர் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியவே வந்து ரெகுலேட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்றது என்னது? இந்த IRDAI ஆக்ட் தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி இந்த இது பண்றாங்க, ரெகுலேட் பண்றாங்க ஆல் ஓவர் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியே இந்தியால அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோட வந்து இந்த லெசன்ல இருக்க 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 5 மார்க் பாருங்க, எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல 2 மார்க்ல ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் மட்டும் பண்ணிருந்தாங்க. இப்போ நம்ம அதை பத்தி டீடைல்டா கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேவா? லைஃப் இன்சூரன்ஸ் may be defined as a contract in which the insurer company called the insurance undertaken to insure life of the person called assured in exchange of sum of money called a premium, which may be paid in a one lump sum or a monthly, quarterly, half-yearly, yearly. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு நார்மல் இண்டிவிஜுவலான பர்சன் தன்னோட லைஃப்காக போட்டுக்கிறது தான் என்னது? லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை வந்து எப்படி பே பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லம்சமான அமௌண்ட்லயும் அவங்க பே பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை நான் மந்த்லி என்னோட லைஃப் இன்சூரன்ஸை வந்து நான் கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ஆர் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, அந்த மாதிரி இல்லை இயர்லி ஒரு அமௌண்ட் வந்து நான் கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவனோட லைஃப்காக போடுறது அந்த இன்சூரன்ஸ் தான் என்னது? லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? நான் லைஃப் இன்சூரன்ஸ் பாருங்க, இட் ரெஃபர்ஸ் as a insurance not related to human but related to properties. நான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு ஹியூமனுக்கு வராது. ஓகேவா? ஹியூமனுக்கு போடுற இன்சூரன்ஸ் அது லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஹியூமனோட லைஃப்காக போடுறது, ஒரு நார்மல் இண்டிவிஜுவலான பர்சனோட லைஃப்காக போடுறது லைஃப் இன்சூரன்ஸ். பட் நான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது ப்ராப்பர்ட்டிஸ்க்காக போடுற இன்சூரன்ஸ் தான் என்னது? நான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஹியூமனை ரிலேட் பண்ணாது, ப்ராப்பர்ட்டிஸை ரிலேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபயர் இன்சூரன்ஸ். ஃபயர் இன்சூரன்ஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் whereby the insurer in consideration of the premium paid undertaken to make good or loss damage caused by a fire during a specified period up to the amount specified in the policies. ஓகேவா? அந்த இன்சூரன்ஸ் ஃபயர் இன்சூரன்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ இல்ல ஏதாவது ஒரு ஃபயர் மூலியமா ஏதாச்சும் ஒரு காசஸ் நடந்துச்சு அப்படின்னா, டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபயர் இன்சூரன்ஸ் மூலியமா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம அதை ஃபயர் இன்சூரன்ஸ் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அது மூலியமா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அந்த லாஸ்
வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது மெரைன் இன்சூரன்ஸ். மெரைன் இன்சூரன்ஸ் வந்து எது கூட ரிலேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் சி கூட ரிலேட் ஆகுறது. ஓகேவா? சி மூலியமா அந்த கப்பல் முழுகி போறது இந்த மாதிரியான அந்த மூலியமா இது பண்றதுதான். It is a contract of insurance under which the insurance undertake to indemnify the insurer in the manner and to extent thereby agree against the marine losses. They insured pays the premium in consideration of the insurer guarantee to make good or loss arising from marine pearls or a pearls of seas. ஓகேவா? சீஸோட அதாவது கடல் மூலியமா ஏற்படுற அழிவுகளுக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெரைன் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது அது மூலியமா ஏதாச்சும் நமக்கு ஆபத்து வரும்ல, திடீர்னு வந்து டியூ டு நேச்சுரல் டிசாஸ்டர் மூலியமா ஏதாச்சும் மெரைன் ஆக்சிடென்ட்ஸ் ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா அதுல வந்து நம்ம மெரைன் இன்சூரன்ஸ் மூலியமா கிளைம் பண்ணிக்கலாம். Health insurance. In mid-18s, most of the hospitals in India were government owned and the treatment was free of cost. Presently, the health insurance was exist preliminary in the form of Mediclaim policies. Okay, health insurance 80s பொறுத்த வரைக்கும் most of the ஹாஸ்பிட்டல்ஸை வந்து என்ன ஆக்கிட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸா ஆக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்கினதுனால என்ன ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? பட் ப்ரெசென்ட்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸிஸ்ட் ப்ரிலிமினரி இன் த ஃபார்ம் ஆஃப் மெடிக்ளைம் பாலிசி. இப்போ ப்ரெசென்ட்டா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போடாம மெடிக்ளைம் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அதர் மிசலனஸ் இன்சூரன்ஸ். மிசலனஸ் இன்சூரன்ஸ் இது போக என்னென்ன மாதிரியான இன்சூரன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கல் இன்சூரன்ஸ். நம்ம வெஹிக்கல் வச்சிருப்போம்ல, கார், நம்ம 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் 3 வீலர்ஸ் அதுக்குள்ள இன்சூரன்ஸ். தென் கிராப் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸ்போர்ட் இன்சூரன்ஸ், கேட்டல் இன்சூரன்ஸ், பர்க்லரி இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து அதர் இன்சூரன்ஸ். இதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரியான இன்சூரன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல்கரி இன்சூரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, திருட்டு போறது, யாராவது தெஃப்ட் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல, அதுக்கு இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? கேட்டில் இன்சூரன்ஸ் மீன்ஸ் நம்மளோட ஆடு மாடு இல்லை ஏதாச்சும் நம்ம அந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா அது ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுனாலோ இல்லை ஏதாச்சும் இறந்து போச்சுனாலோ அதுக்கு மெயின்டைன் பண்ற இது ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு வந்து கேட்டில் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிராப் இன்சூரன்ஸ் வந்து நார்மலா ஃபார்மர்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து அதர் இன்சூரன்ஸ் அப்படின்றாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேவா? இந்த லெசன்ல இதோட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிச்சு. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.